ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் உலக பிரசித்தி பெற்ற மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இங்கு நடைபெற்ற சந்தனக்கூடு திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த ஆண்டு சுல்தான் சையது இப்ராஹிம் சகீத் பாதுஷா நாயகத்தின் 852ஆம் ஆண்டு மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழாவாக கொண்டாடப்பட்டது. யானை, குதிரை, ஒட்டகங்கள் முன் செல்ல வான வேடிக்கையுடன் சந்தனக்கூடு ஊர்வலம் காண்போரை கவரும் வண்ணம் நடைபெற்றது. ஏர்வாடி முக்கிய வீதிகள் வழியாக சந்தனக்கூடு ஊர்வலம் சென்று பின்னர் தர்காவை வந்தடைந்தது. மாவட்ட தலைமை ஹாஜி சலாஹுதீன் ஆலிம் உலக நன்மைக்காகவும் அமைதிக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை செய்தார். இதில் மார்க்க அறிஞர்கள், ஆலிம்கள், உலமாக்கள் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். வருகின்ற 18ஆம் தேதி மாலை கொடியிறக்க நிகழ்ச்சியுடன் சந்தனக்கூடு திருவிழா நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவடைகிறது. விழா ஏற்பாடுகளை ஏர்வாடி தர்கா ஹக்தார் நிர்வாக சபை தலைவர் அகமது இப்ராஹிம், துணைத் தலைவர் முகமது சுல்தான், செயலாளர் ஜாகிர் ஹுசைன் மற்றும் தர்கா ஹக்தார் நிர்வாக சபையினர் செய்திருந்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் உத்தரவின் பேரில் கீழக்கரை துணை போலீஸ் துணை காவல் கண்காணிப்பாளர் குணால் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். முன்னதாக தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறை திறந்து வைக்கப்பட்டது.